பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 28 அதிகாரங்களுள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாளான பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனார். அங்கேதாமே பவுல் அப்போஸ்தலர் பெஸ்துவுக்கு முன்பதாக விசாரணை செய்யப்படுவதை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெஸ்துவின் முன்பதாக பவுல் அப்போஸ்தலர் ராயருக்கு அபயமிடுகிறேன் என்று சொன்னபடியினாலே, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவா என்று சொல்லி பெஸ்து தன் ஆலோசனைக்காருடன் ஆலோசித்து உத்தரவு கொடுத்தார். தொடர்ந்து சில நாள் சென்ற பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாலும் பெஸ்துவை கண்டுகொள்ள வந்த பொழுது இந்த அகிரிப்பாவுக்கு முன்பதாக நின்று பவுல் அப்போஸ்தலர் விசாரிக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அகிரிப்பா ராஜா பவுல் அப்போஸ்தலரிடம் பேசி, இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பதாகவும் விசேஷமாக அகிரிப்பு ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்று சொல்லி அந்த அகிரிப்பா ராஜா முன்பதாக நடத்தின பொழுது 26வது அதிகாரத்திலே அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்கு பேச உனக்கு உத்தரவாகிறது என்று சொல்லி பவுல் தனது உத்தரவை சொல்ல தொடங்கின காரியத்தை குறித்து இங்கே இந்த அதிகாரத்திலே முழுவதுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே நடந்த எல்லா காரியங்களையும், தன் வாழ்க்கையிலே சம்பவித்த காரியங்களெல்லாம் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் அங்கே அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அகிரிப்பா ராஜா பவுல் அப்போஸ்தலர் சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். இதோ கேட்டுக்கொண்டிருந்த அந்த காரியத்தை குறித்து, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்கிற காரியத்தை 28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று அங்கே பதில் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 27வது அதிகாரத்திலே பவுல் ரோமாபுரிக்கு கப்பலில் பயணம் செய்கிறதை இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும்
அங்கே இபிலி என பெயர் கொண்ட நூற்றுக்கு அதிபரிடம் ஒப்புவித்தார்கள். அங்கே அவர்கள் புறப்பட்டு மக்கெதோனியா தேசத்தில் உள்ள தெசலோனிக்கா பட்டணத்திற்கு போய் அங்கே இருந்து பயணம் செய்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாவதாக. இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு அதிலே அவர்களை ஏற்றினான். காற்று தடுத்தபடினாலே மெதுவாய் சென்று கொண்டிருந்தது. அங்கே சல்மனா என் ஊருக்கு எதிராக உள்ள கிரேத்தா தீவின் போதிக்கிலே ஓடினோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலர் அங்கே பயணம் செய்தவர்களை பார்த்த மனுஷரே, இந்த யாத்திரையிலே ஜீவனுக்கும் மருத்துவம் சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொன்னபொழுது அங்கு கடலில் பெருங்காற்று அவருக்கு எதிராகி வந்தது. கப்பற் சேதம் காணப்பட்டது. 28வது அதிகாரத்திலே மெலிதா தீவிலே கரையேறினார்கள். அங்கே பவுல் காலில் இருக்கும்போது இங்கு பிரசங்கித்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ரோமாபுரிக்கு பவுல் சேர்ந்து ரோமாபுரியில் உள்ள காரியங்களை குறித்து எழுதி இந்த புத்தகம் இதோடு முடிவடைகிறது. இந்த வசனங்களை தியானிக்கிற நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்துள்ளபடி அவர்தாமே நம்மோடு இருந்து வசனத்தின் ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடும்படி உன்னத தேவன் கிருபை செய்வாராக. பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.